வாழ்வில் வெற்றியடைய துடிக்கும் அனைத்து வெற்றியாளர்களுக்கும் பாரு அகாடமியின் அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் நண்பன் மணிகண்டன். இன்றைய வீடியோவில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் சீட்டிங் அண்ட் அரேஞ்ச்மெண்டோட டைப் 4 வீடியோ பார்ப்போம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நோட் 7ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அனிமல்ஸ், அதோட சவுண்டை பார்க்க போகிறோம். டாங்கி, பிரே, ஹார்ஸ், நெய், மைஸ், ஸ்குவீக், camel, grunt, cock, crow, crow, cave, frog, croak, snake, hiss, cat, mew, elephant, trumpet, owl, hoot, duck, quack, goat, bleat, jackal, howl, cattle, low, monkey, gipper, sparrow, chip, hen, cackle, lion, roar. இப்போ வாங்க நம்ம டாபிக் உள்ள போவோம். இந்த क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரோஷன் இஸ் டாலர் தென் ஹர்திக். நெக்ஸ்ட் ஹர்திக் இஸ் ஸ்மாலர் தென் சுஷில். ஹர்திக் வந்து சுஷிலோட ஸ்மாலரா இருக்காரு. நிஜா இஸ் டாலர் தென் ஹரி. நிஜா வந்து ஹரியோட டாலர் பட் ஸ்மாலர் தென் ஹர்திக். ஆனா ஹர்திக்கோட ஸ்மாலர். சுஷில் இஸ் ஸ்மாலர் தென் ரோஷன். சுஷில் வந்து ரோஷனோட ஸ்மாலர். அப்ப இது அசெண்டிங் ஆர்டர்ல எப்படி எழுதலாம்னா ஃபர்ஸ்ட் யாரு ஸ்மாலர், யாரு ஹரி, அடுத்து நிஜா, அடுத்து ஹர்திக், அடுத்து சுஷில், அடுத்து ரோஷன். ஓகே, இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, who is the tallest among them? இவங்கள டாலஸ்ட் யாரு, ரோஷன். so the answer is D, ரோஷன். ஓகே, வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन போவோம். while the crew photo of the family was taken, the father was found to be sitting to the left of the son. father எங்க இருக்காருன்னா சன்னுக்கு லெஃப்ட் சைடுல ஃபாதர் இருக்காரு. சன்னை S னு வச்சுங்க, ஃபாதரை வந்து F னு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அண்ட் ரைட் டு த கிராண்ட்ஃபாதர். ஃபாதர் வந்து கிராண்ட்ஃபாதருக்கு ரைட் சைடு இருக்காரு. அப்புறம் இங்க வந்து கிராண்ட்ஃபாதரை GF னு வச்சுக்கோங்க. ஓகே, கிராண்ட்ஃபாதர் இங்க இருக்காரு. ஓகே, மதர் வாஸ் சிட்டிங் டு த ரைட் ஆஃப் ஹர் டாட்டர். மதர் வந்து அவங்க டாட்டருக்கு ரைட் சைடுல இருக்காங்க. ஓகே, பட் லெஃப்ட் டு த கிராண்ட்ஃபாதர். ஆனா கிராண்ட்ஃபாதருக்கு லெஃப்ட் சைடு இருக்காரு. அதாவது இங்க மதர் இருக்காங்க, இங்க வந்து அவங்களோட டாட்டர் இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, who is occupying the center place? யார் சென்டர் பிளேஸ் யார் ஆக்குபை பண்ணிருக்கா, கிராண்ட்ஃபாதர். the answer is B. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். 6 friends A, B, C, D, E and F sitting in the row facing east side. ஓகே, C is between A and E. C வந்து A க்கும் E க்கும் சென்டர்ல இருக்காங்க. இது A, இங்க C இருந்தா இங்க E. இதுல பாருங்க, இதுல வந்து ரெண்டு சான்ஸ் இருக்கு. ஒன்னு A மேல போய் E கீழே இருக்கலாம், இல்ல அப்படி இல்லைன்னா இங்க E வந்து இப்படியும் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, B is just right to E. க்கு வந்து just right, அதாவது ரைட். நம்ம பாருங்க, ஈஸ்ட்னா எது ரைட் வரும், எது லெஃப்ட் வரும், மேல லெஃப்ட் வரும், கீழே ரைட் வரும். ஓகே, அப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நீங்க இது ஒன்று எடுத்தோன்னா நீங்க வந்து டைரக்ஷன் நோட் பண்ணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா நம்ம இது ஒன்ற மாதிரி. இப்ப B is just right. ரைட்னா அப்ப இங்க கீழே வந்து இதுல வந்து கீழே வருமா, வராது. ஏன்னா கீழே பாத்தீங்கன்னா C இருக்கு, அப்ப இது வராது. ஓகே, அப்ப இதுதான் just right to E, என்னது B. ஓகே, பட் லெஃப்ட் டு D, D க்கு லெஃப்ட். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, F is not the right end. F வந்து ரைட் எண்ட் இல்ல, அப்ப வந்து லெஃப்ட் எண்ட். ஓகே, F. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, who is at the left end? லெஃப்ட் எண்ட் யாரு, F. the answer is B. ஓகே, வாங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பார்ப்போம். இந்த क्वेश्चन பாருங்க, கதிர் இஸ் சீனியர் ஆஃப் கணேஷ். கதிர் வந்து கணேஷுக்கு சீனியர். ஓகே, நெக்ஸ்ட் கணேஷ் இஸ் சீனியர் தென் அப்பாரு. கணேஷ் வந்து சீனியர் தென் அப்பாரு. ஓகே, நெக்ஸ்ட் அப்பாரு இஸ் ஜூனியர் ஆஃப் ராஜு. அப்பாரு வந்து ராஜுக்கு ஜூனியர். ஓகே, நெக்ஸ்ட் ராஜு இஸ் ஜூனியர் ஆஃப் கணேஷ். ஆனா ராஜு வந்து கணேஷுக்கு ஜூனியர். ஓகே, அப்ப இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுங்க. ஃபர்ஸ்ட் அப்பாரு,
நெக்ஸ்ட் ராஜு, நெக்ஸ்ட் கணேஷ், நெக்ஸ்ட் கதிர். ஓகே, இப்போ என்ன கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஹூ இஸ் த மோஸ்ட் சீனியர்? மோஸ்ட் சீனியர் யாரு? கதிர். ஓகே, த ஆன்சர் இஸ் சி. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். 4 kids P, Q, R and S are up on the ladder. ஒரு ladder. P is further up the ladder than Q. P வந்து Q க்கு மேல இருக்காரு. ஓகே, இங்க Q இருந்தா இங்க P. நெக்ஸ்ட் Q is between P and R. அப்ப வந்து Q வந்து P க்கும் R க்கும் பிட்வீன்ல இருக்காரு. அப்ப வந்து R இங்க வந்து இங்க வரும். ஓகே, நெக்ஸ்ட் if S is further up than P. S வந்து P க்கு மேல இருந்தா who is the third from the bottom? அப்ப வந்து பாட்டம்ல இருந்து யார் தேர்ட் இருப்பா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வந்து தேர்ட் யாரு? P. The answer is C. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.